இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளான இன்று அவரது நினைவிடத்தில் திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார். அதுபோது கழகத்தின் துணைத் தலைவர் களி பூங்குன்றன், கழகத்தின் பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் உள்ளிட்டோர் பங்கெடுத்துள்ளனர். இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். அண்ணா மறைந்த போது தந்தை பெரியார் எழுதிய அறிக்கையின் தலைப்பைத்தான் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்க என்பதே அதன் விரிவாக்கமே திராவிட மாடல் ஆட்சி. அண்ணா நினைவு நாளில் ஐயா அண்ணா வழி பயணிப்போம் என்று அறிக்கை விடுத்திருக்கிறார். இந்த நீட் தேர்வு வந்த ஆரம்பம் முதலே அதனை தொடர்ந்து திராவிடர் கழகம் எதிர்த்து வருகிறது. இது ஒரு மோசடியான தேர்வு முறை, இது சமூக நீதிக்கு எதிரானது என்பது அதனை நிரூபிக்கும் வகையில்தான் சில தினங்களுக்கு முன்பாக வெளிவந்த அதிர்ச்சியூட்டும் ஒரு மோசடி செய்தி நடைபெற்றிருக்கிறது. மருத்துவக் கல்லூரியில் என்ஆர்ஐ கோட்டா என்ற பெயரில் இடபிள்யூஎஸ் பிரிவில் 497 உயர்ஜாதி பார்ப்பனர்கள் படித்திருப்பது தில்லுமுள்ளாக அம்பலமாக வெளிவந்திருக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் நமக்கு எதிராக செயல்படுவதாக நினைத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மீண்டும் படுகொலியில் தள்ள நினைக்கும் சதியை முறியடிப்போம் என திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். பெண்ணையாறு நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடுவர் மன்றம் அமைக்க ஒன்றிய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு அரசு அறிவித்த பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான தேடுதல் குழுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் அதிநவீன நரம்பியல் சிகிச்சை மூலம் மருத்துவ மாணவிக்கு மறுவாழ்வு அளித்தனர். சாதனை படைத்த மருத்துவர்களுக்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் பாராட்டியிருக்கிறார்.